Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் RCFL அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிறுவனம் மும்பையில் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஷிப்கான வேலைவாய்ப்பு வந்து வச்சுருக்காங்க 3 கேட்டகரிக்கு. கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப், டெக்னீஷியன் அப்ரெண்டிஷிப், அப்புறம் ட்ரேட் அப்ரெண்டிஷிப். மொத்தம் 378 வேகன்சி. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் ட்ராம்பே தால் அப்படின்ற 2 போஸ்டிங் 2 லொக்கேஷன்ஸ்க்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேபிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப்க்கு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 51 வேகன்சி இருக்குது. பிகாம் பிபிஏ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு 96 வேகன்சி. ரெக்ரூட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் HR எனி டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து 35 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மொத்தம் 182 வேகன்சி. சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராம்பே தால் அந்த 2 போஸ்ட் 2 லொக்கேஷன்ஸ்க்குமே வேகன்சி வந்து ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ட்ராம்பே வந்து பார்த்தீங்கன்னா 112 வேகன்சி, தால் வந்து 70 வேகன்சி. இந்த 182 வேகன்சியை இப்படி தான் வந்து லொக்கேஷன்ஸ் வைஸ் பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்ரெண்டிஷிப் டேபிள் பியில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கெமிக்கல் ஃபஸ்ட்டு வந்து டிப்ளமோ கெமிக்கல் முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி. டிப்ளமோ சிவில் முடிச்சவங்களுக்கு வந்து 14 வேகன்சி. அப்புறம் டிப்ளமோ கம்ப்யூட்டர் முடிச்சவங்களுக்கு 6 வேகன்சி. டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்களுக்கு வந்து 10 வேகன்சி. டிப்ளமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு 20 வேகன்சி. டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கு வந்து 20 வேகன்சி. மொத்தம் 90 வேகன்சி. சரிங்களா? ஸோ கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கங்க. ட்ராம்பேயில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, தால் லொக்கேஷன்ஸில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் அப்ரெண்டிஷிப் வந்து பாருங்கள். ட்ரேட் அப்ரெண்டிஷிப் வந்து டேபிள் சியில் இருக்குது. இதுக்கு வந்து அட்டண்டர் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி டிகிரி வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 74 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாய்லர் அட்டெண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். மொத்தம் 3 வேகன்சி. அப்புறம் எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து பாஸ் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம். மொத்தம் 4 வேகன்சி. அப்புறம் ஹாரிகல்ச்சர் ரெஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதும். அதுக்கு வந்து 6 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக் கெமிக்கல் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி டிகிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருந்தா ஓகே. ஆனால் ஃபிசிக்ஸ் வந்து மேஜர் சப்ஜெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 வேகன்சி. அப்புறம் லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் கெமிக்கல் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் டிகிரி முடிச்சிருந்தா ஓகே தான். ஆனால் கெமிஸ்ட்ரி வந்து மேஜர் சப்ஜெக்டாக இருக்கணும். இதுக்கு 14 வேகன்சி. அதுக்கப்புறம் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் பேத்தாலஜி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th வந்து சயின்ஸ் குரூப்பில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் படிச்சிருக்கணும். 2 வேகன்சி. ஓகேங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு மட்டும் 106 வேகன்சி. அதில் ட்ராம்பேல 48, தாலில் வந்து 58 வேகன்சி. ஸோ தெளிவாக வந்து லொக்கேஷன்ஸ் வைஸ் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டெக்னீஷியன் அப்ரெண்டிஷிப் அதாவது கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் வந்து 12 மந்த், அதாவது 1 இயர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெக்னீஷியன் அப்ரெண்டிஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குமே ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த் 1 இயர். அதுக்கப்புறம் ட்ரேட் அப்ரெண்டிஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இந்த ஃபஸ்ட்டு சீரியல் நம்பருக்கு வந்து 12 மந்த்து. அதுக்கப்புறம் வந்து பாய்லர் அட்டெண்டருக்கு வந்து 24, அதாவது 2 இயர்ஸ் வந்து ட்ரைனிங். ஹாரிகல்ச்சர் வரைக்கும் 2 இயர்ஸ் வந்து ட்ரைனிங். ஓகேங்களா? சீரியல் நம்பர் 2, 3, 4 இது வரைக்கும் 2 இயர்ஸ் வந்து ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 5, 6 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் 12 மந்த் தான் ட்ரைனிங், 1 இயர் தான் ட்ரைனிங். அப்புறம் 7வது மெடிக்கல் லேபரேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 15 மந்த். ஓகேங்களா? ட்ரைனிங் பீரியடு. ஸோ அது வந்து தெளிவாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் மினிமம் 50% மார்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதையுமே வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. அப்புறம் அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்க்குமே 25 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் உங்களுக்கான வேகன்சி எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த லொக்கேஷன் அப்ளை பண்ண போகிறீங்க, ட்ராம்பேவா தாலா, அதையும் அந்த வேகன்சியும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதான் தெளிவாக செக் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியடை இந்த டேபிளில் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் 378 வேகன்சியை இப்படி தான் வந்து 3 கேட்டகரிக்கு பிரித்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் நீங்கள் SC ST PWD கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க மினிமம் குவாலிஃபைங் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க இல்லையா, 50%. அதில் வந்து 5% மார்க் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிசர்வேஷன் அந்த 378 வேகன்சி பார்த்தீங்கன்னா SCக்கு 56, STக்கு 28, OBCக்கு 101, EWSக்கு 37, UR கேட்டகரி 156 சொல்லிட்டு இப்படி தான் பிரிச்சிருக்காங்க கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி. அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா SC STக்கு வந்து பாருங்கள் 5 இயர்ஸ், OBCக்கு 3 இயர்ஸ், PWDக்கு வந்து 10 இயர்ஸ். அதுக்கப்புறம் 1984 ரேஸில் அஃபெக்ட் ஆன ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு பூர்த்தி ஆயிருந்திருக்கணும். மேக்ஸிமம் 25 வயசு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியாச்சு, அதையும் பார்த்துக்குங்க. 1 டிசம்பர் 2024 அதன்படி கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க கல்வித் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கல்வித் தொகுதி தான் நீங்கள் வந்து ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும். அதை சார்ந்து அலைடு குரூப் ஓகேங்களா, அலைடு குரூப்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒன்லி ஃப்ரெஷ் கேண்டிடேட் தான் அப்ளை பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தாலோ இல்லை ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலோ இல்லை அப்ரெண்டிஸ்ஷிப் போயிட்டு இருந்தாலோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. அதையுமே நான் புரிஞ்சுக்கங்க ஓகேங்களா. அதே போல் நீங்கள் ஜாயினிங் பண்ணுறப்போ உங்கள் ஃபைனல் இயர் மார்க் ஷீட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் டேட் ஆஃப் பாசிங் ஆஃப் ஃபைனல் குவாலிஃபைங் ஓகேங்களா. யாரெல்லாம் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 1/1/2022 சரிங்களா. இந்த டேட்டு படி இந்த டேட்டுக்கு அப்புறம் பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்லேயோ இல்லை இந்த டேட்டுக்கு பிறகோ ஓகேங்களா. அங்கே பாருங்கள் ஷுல் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த டேட் கட் ஆஃப் டேட் ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டில் பாஸ் பண்ணவங்களும் சரி இந்த டேட்டுக்கு அப்புறம் பாஸ் பண்ணவங்களும் சரி அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2022 ஜனவரிக்கு அப்புறம் பாஸ் பண்ணுவாங்க. 2023 அப்புறம் 2024 எப்போ பாஸ் பண்ணுவாங்க இவங்க தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க சரிங்களா. அப்ளை பண்ணுறது மாதிரி கவனமாக பார்த்து அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டைஃபண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனுக்கு வந்து வெக்கேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப்பு இல்லை வெக்கேஷனல் சர்டிஃபிகேட் வச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு. அதே டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப்பில் டிப்ளமோ ஹோல்டர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் அதாவது டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கங்க. போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து ட்ராம்பே, அப்புறம் ராய்கேட்டில் வந்து ராய்காட் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா டால் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அந்த லொக்கேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணும்னு சொல்லிட்டு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். ஒன்று ட்ராம்பே சூஸ் பண்ணணும் இல்லைனா டால் சூஸ் பண்ணணும். அப்ளை பண்ணும்போது நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் செலக்ட் ஆகிட்ட அப்புறம் சரிங்களா, செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களால் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது சரிங்களா. அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ தெளிவாக செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. சேஞ்சும் பண்ண முடியாது ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பியூராக உங்கள் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஒன்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்போட கான்ட்ராக்ட் வந்து எனேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் யூனிஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியே வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான யூனிஃபார்ம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து அந்த கேட்டகரி அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் apprenticeship india.government.in வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் பண்ணணும். நீங்கள் டெக்னீஷியன் இல்லைனா டிப்ளமோ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து nats.education.government.inல ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் www.rcfllimited.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ண அப்புறம் அங்கே ரெக்யர்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே எங்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் இருக்கும். அங்கே ஆன்லைன் அப்ளைன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் 9 வரைக்கும் தெளிவாக வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு முக்கியமான தேதிகள் 10 டிசம்பர் 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24 டிசம்பர் 2024 ஈவினிங் 5 o'clock முடியுது. அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணும்போது ஆக்டிவில் இருக்கிற மெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் கொடுத்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன ப்ரூஃப்லாம் கொண்டு வரணும், ஒரிஜினல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதான் சம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த டெலிஃபோன் நம்பரும் கிடையாது சரிங்களா. அந்த மெயில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மெயிலுக்கு மெயில் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா RCFL ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர் லிமிடெட் நிறுவனம் அறிவிச்சிருந்த அப்ரெண்டிஸ்ஷிப்கான முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா. நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பாருங்கள். முக்கியமான விஷயம் உங்கள் கல்வித் தொகுதி என்ன, வேகன்சி என்ன, அதெல்லாம் தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து நம்ம சொல்லியாச்சு 24/12/2024 தான் லாஸ்ட் டேட் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.